நம்ம நிலா மகள் சேனலில் வந்து குக்கிங் vlog அடுத்து நமக்கு வந்து லாங் வீடியோவில் வந்து வரப்போகிறது பார்த்திங்கன்னா மளிகை கடை அப்டேட் தாங்க. நம்ம ஷார்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம வந்து குட்டியாக அண்ணாமலையார் மளிகை கடை அப்படின்னு சொல்லி வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் கிடையாது. அதாவது மக்களுடைய தேவைக்கு என்ன வேணும், அதாவது மொத்தமாக வாங்கி வச்சுருப்பாங்க, ஒரு ஆத்திர அவசரத்துக்கு இல்லை, அப்போ பக்கத்தில் கடை இருக்குப்பா நமக்கு அப்படின்னு சொல்லி வந்து வாங்குவாங்க. நம்மது வந்து சில்லறை வியாபாரம் தாங்க, மொத்த வியாபாரம் கிடையாது. இப்போ நான் வந்து எல்லா ஜாமானும் எடுத்து கடைக்குள்ளே வச்சுட்டு சட்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஜாமான் வாங்க தான் போகிறேன். எங்கே போய் ஜாமான் வாங்குவேன்னா, நம்ம ஏரியாவிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர்ஸ் பக்கத்துலேயே இருக்குது பார்த்துக்கோங்க மொத்த கடை. அங்கே தான் போய் வாங்குறது. மதுரை ஜாமான்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான். 7:30 பயங்கரமாக வச்சு செய்யுதுங்க என்னைய. அதுக்காக இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. முந்தா நேற்று என் வண்டிச்சாவி கீ செயின் பார்த்துக்கோங்க, என் முருகன் புட்டுக்கிட்டு போயிட்டாரு பார்த்துக்கோங்க. நானும் மாட்டி மாட்டி பார்க்குறேன், மாட்ட முடியலை. நேற்று செருப்பு வந்து போச்சு. நல்ல வேலை புதையல் எடுக்காமல் விட்டேனே. வண்டியிலேருந்து தான் வண்டியை நிப்பாட்டுறேனா சறுக்கிக்கிட்டு போயிடுச்சு அனுசியம்மா வீட்டுக்கிட்ட தான். அதனால் இன்றைக்கி செப்பல் வாங்கிட்டு தான் அடுத்து கடை ஜாமானே வாங்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். சரி, செருப்பு பிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லி மாமா தான் இந்த கடை சஜஸ்ட் பண்ணார் காலையில், இங்கே போய் வாங்கிட்டு வா அப்படின்னா. அந்த கடை பார்த்திங்கன்னா தொழுக போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து கடைக்கில் போனேன். இது வந்து இப்போ தான் நியூவாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே எல்லாமே சின்ன சைஸ் தாங்க, 5ஆம் நம்பர் சைஸ் தான். ஆனால் தாத்தா நல்லாவே வந்து கோஆப்ரேட் பண்ணாருங்க. எனக்கு பார்த்தோன்னேயுமே இந்த செப்பல் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு தான். எனக்கு இந்த மாடல் இப்போன்னு இல்லை, நான் ஸ்கூல் டைம் வந்து ஒரு 8th 9th வந்து இந்த மாடலில் கிரே கலரில் போட்டிருக்கேன். ஆனால் என்ன, என்னோட காலை தாண்டி வந்து ஒரு சைஸ் பெருசு பார்த்துக்கோங்க. சரி, ஓகே போட்டுக்கலாம், கம்ஃபர்ட்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்து நடந்து பார்த்தா காலை விட்டு வெளியில் வந்துருச்சுங்க. இந்த மாதிரி செப்பல்ஸ் வந்து நம்ம வண்டி ஓட்டுற பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. நம்ம வந்து காலை வாரி விட்டுட்டு வந்துடும். கண்டிப்பாக ஸ்லிப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்புறம் கடைக்கார அண்ணா தான் சொன்னாங்க, நான் யூடியூப் சேனல் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு தெரியவும் அண்ணா வந்து, அக்கா இவனை எடுத்து வீடியோவில் போடுங்க அக்கா அப்படின்னே. அக்கா வேணாக்காண்டுக்கிட்டு இருந்தியா. அப்புறம் அண்ணாவே சொன்னாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, நீங்கள் எடுத்து போடுங்கக்கா அப்படின்னாங்க. அப்புறம் குட்டி கவுந்தடிச்சுக்கிட்டு எனக்கு ஜாமான் தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்ததா கவர் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. பில் போட்டுக்கிட்டு இருந்த டைமிங் பார்த்துக்கோங்க. எனக்கு இந்த கடை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அதாவது வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஷார்ட்ஸில் நான் பார்த்துருப்பீங்க, எனக்கு ஜிபே வந்து இல்லாமல் ரொம்ப அப்செட் பண்ணி விட்டுட்டாங்க. இத்தனைக்கு ரெகுலர் வைஸ் நாங்கள் 2 இயர்ஸாக வாங்குகிற ஒரு கடை. இதுக்கு வந்து என் மாமனார் வந்து அவங்க கடை வச்சுருக்கையில் அவங்க வந்து இங்கே தான் வாங்கினாங்க, ராணி ஸ்டோர் அப்படின்னு. அதுக்கப்புறம் 2-3 கை மாறிடுச்சுங்க. அதுக்கப்புறம் போகலை. அப்புறம் எனக்கு அந்த சொன்னேன் இல்லையா பழைய கடை, அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆக்கவும் போங்கடா அப்படின்ட்டு நான் இங்கே வந்துட்டேன் பார்த்துக்கோங்க. அப்புறம் கடையை ஜாமான்லாம் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டேங்க. ஒவ்வொரு டைம் அப்படி தான், ஜாமான் நிறையா இருந்துச்சுன்னா வண்டி எனக்கு சத்தியமாக சொல்கிறேன் எங்கே இன்றைக்கி ஜர்க்கு ஆகிருக்கும் போல் அப்படின்னு தான் நினச்சேன். ஏன்னா முட்டை வச்ச பைக்கில் தான் கலர் வேறு கிடந்துச்சு. ஆனால் ஓகே தாங்க, நான் பரவாயில்லாமல் வண்டியை ஓட்டிகிட்டு தான் வந்துட்டேன். நான் கீழே இந்த பை இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு அதுக்கு மேலே தான் கலர் பாட்டிலை வச்சுருந்தேன். நான் கடைக்கு வந்து ஒவ்வொரு ஜாமானாக அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கேலையே, அதுக்கப்புறம் கடைக்கும் ஆளுக வர ஆரம்பிச்சிட்டாங்க. கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்னென்னா கடையடிச்சிட்டு போகிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுங்க. ஒரு ஆள் ஜாமான் வாங்க போனால் ஒரு ஆள் வெளியில் நம்ம வந்து இருக்கணும் கடைக்குள்ளே. பட் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு ஆள் தான் மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்ற அந்த ஒரு இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கடையடிச்சிட்டு போகலாம். ஏன்னா இதை தாண்டி நமக்கு எந்த பஞ்சாயத்தும் வராது இல்லையா. அதனால தான் இப்போ வந்து நான் ஒவ்வொரு பிஸ்கட்டாக வந்து க்ளீன் பண்ணி அடுக்கிக்கிட்டு இருக்கேன் அந்த ரேக்கில் பார்த்துக்கோங்க. எப்பயுமே வந்து ஒவ்வொரு டைமும் நான் பிஸ்கட் வாங்கி அடுக்கிறப்போ டெய்லி தினம் நான் அதை க்ளீன் பண்ணிட்டு தாங்க அடுக்குவேன். ஏன்னா நம்ம இருக்கிற சைடு வந்து ஃபுல்லாமே அவுட் சைடாக அடிக்கிற காற்றுக்கு டெய்லி எனக்கெலாம் பார்த்துக்கோங்க அந்த நூலாம்படை வந்து அப்படியே படிஞ்சிருக்கு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு புதுவிதமான ஒரு பிஸ்கட் தான். அது வந்து நம்ம 10 ரூபாவில் வந்து வச்சுருந்தோம். ஆனால் இந்த வட்டம் நம்ம வந்து 5 ரூபா இதில் கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் இந்த மாதிரி வந்து நாள் வாங்கின பிஸ்கட்டெல்லாம் எடுத்து என் கை பக்கம் வச்சுக்கிருவேன். நியூவாக வாங்கியிருக்க பிஸ்கட்டை வந்து முன்னாடி அடுக்கி வச்சுட்டு இந்த பிஸ்கட்டை மேலே வச்சுக்குவேங்க. ஏன்னா நம்ம வந்து பழைய பிஸ்கட்டை முன்னாடி வச்சோம்னா அது அப்படியே ஸ்டாக் நின்றுக்கிட்டே வரும் பார்த்துக்கோங்க. நான் சொன்ன இந்த ஹார்லிக்ஸ் பிஸ்கட் இது தான் பார்த்துக்கோங்க. ஹார்லிக்ஸ் பிஸ்கட்டில் 5 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னா பசங்க நிறையாவே வாங்கிக்கிடுவாங்க. ஏன்னா 10 ரூபான்றப்போ சில நேரம் வந்து மலைக்கிறாங்க இல்லையா, 5 ரூபான்றப்போ ரெகுலர் வைஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கையில் வந்து காசு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி 5 ரூபாய் ஐட்டம்ஸாக வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கேன்.
அப்புறம் ஒரு விஷயங்க, நான் வந்து கடைக்கு போறேன் இல்லையா, அந்த டைம்லாம் எனக்கா வந்து புஷ் பேக்கா இருக்கும். நம்ம கடைக்கு நம்மளே ஜாமான் வாங்க போறோம் அப்படின்றது கஷ்டத்த தாண்டி அது ஒரு ஜாலியா இருக்கும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்காக நம்மளே வந்து போறோம் அப்படின்றப்போ ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸா இருக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா பொண்ணுங்க கையில ஒரு 4 காசு இருந்தாலே, எனக்கு நான் தான்ப்பா ராஜா, எனக்கு நான் தான் ராணின்ற மாரி இருக்கும். அந்த மாரி தான் எனக்குமே பார்த்துக்கோங்க. ஒரு காலத்துலலாம் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் தான் நானு. ரூ. 1 ரூ. 2 கூட சேர்த்து சேர்த்து வச்சு, அந்த ரூ. 1 ரூ. 2ல ரூ. 11 பால் வாங்கி நாங்க டீ போட்டு, அதில ஒரு ரூ. 5க்கு பிஸ்கட் வாங்கி வச்சு நாங்க டீ குடிச்சிருக்கோம் பார்த்துக்கோங்க. தேடி தேடி எடுப்பேன். நாங்க சில்லற காசெல்லாம் வந்து சேர்த்து வைக்கிற அந்த ஒரு பழக்கம் சின்ன வயசுல இருந்தனால, இன்னைக்கு பார்த்துக்கோங்க எனக்கு. ஆனா கடை வந்து எனக்கு வந்து ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 2 இயர்ஸ்ல இருந்தே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க. கடை வச்சு எனக்கு நடத்தணும் அப்படின்றது. ஏன்னா நான் வந்து ட்ரீட்மெண்ட்ல இருந்துக்கிட்டே இருந்ததுனால, எனக்கு இந்த மளிகை கடை தாங்க ரொம்ப பிடிச்சது.